ஹலோ விவர்ஸ், 2024 மே மாசம் கிருத்திகா ரெட்டி என்ற பெண்ணு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு மருத்துவர், மகேந்திரன் என்பவரோட நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அவரும் மருத்துவர் தான். அதனால அவர் போட்டோ ஷூட் பண்றாரு. அதுவும் இமயமலை, காஷ்மீர் அப்படின்னு எல்லா இடங்களுக்கும் போயிட்டு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் 26 மே 2024 அன்று அவங்களுக்கு திருமணம் நடக்குது. பெங்களூர் நகர மக்கள் முழுவதும் இதே பேச்சு தான். அந்த அளவுக்கு அவங்களுடைய திருமணம் பிரம்மாண்டமா நடந்தது. அதே சமயம் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. கண்ணுங்கருத்துமா அவருடைய கணவர் கிருத்திகா பாத்துக்கிறாரு. ஆனா 2025 ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. அவங்க ஒரு கிளினிக் ஓபன் பண்றாங்க. கிளினிக் ஓபன் பண்ணி 10 நாள்லயே கிருத்திகா இறந்துறாரு. ஏன் இறந்தாருன்னு யாருக்குமே புரியல. அதுக்கு பிறகு 6 மாசத்துக்கு பிறகு வெளிவந்த அதிர்ச்சியான உண்மைகள் தான் இந்த வீடியோல பாப்போம். முனிரெட்டின்ற ஓய்வு பெற்ற ஒரு இன்ஜினியர், அவருடைய மனைவி வழக்கறிஞர் சௌஜன்யா. அவங்களுக்கு 2 மகள் இருக்காங்க. நிகிதா என்ற பெரிய மகள் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப 2வது மகள் மருத்துவர் ஆகணும்ன்ற கனவு சின்ன வயசுல இருந்து வருது. இப்பதான் அவர் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு தோல் மருத்துவரா மாறி இருக்காரு. இப்ப கிருத்திகா மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையான விக்டோரியா மருத்துவமனையில அவங்க ஒரு தோல் மருத்துவரா இருக்காரு. முக்கியம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லோருமே விரும்பும் ஒரு மருத்துவரா கிருத்திகா இருக்காங்க. அது முக்கிய காரணம்னா அவங்க கடுமையான உழைப்பாளி, அதிக திறமையானவங்க கூட. இப்ப இதனாலேயே நிறைய பேர் நண்பர்களா இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் மகேந்திரன். அவரு இறப்பை அறுவை சிகிச்சை மருத்துவரா இருக்காரு. இதனால அவங்களுக்குள்ள நட்பு அதிகமாகுது. மகேந்திரனோட அப்பா சீனிவாச ரெட்டி பாலாஜி மெடிக்கல்ன்ற ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவங்க இரட்டை சகோதரர்கள். அவரும் ஒரு மருத்துவர் தான். இப்படி மகேந்திரனுக்கும் கிருத்திகாவுக்கும் பழக்கம் ஏற்படுது. இந்த இடத்துல தான் அது சில நாள்ல காதலா மாறுது. இப்பதான் கிருத்திகாவோட அப்பா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பேச்சு எடுக்கிறாரு. இப்பதான் கிருத்திகா மருத்துவமனையிலே ஒரு மருத்துவரை காதலிக்கிறதா அவங்க சொல்றாங்க. அதுதான் மகேந்திரன். இப்ப மகேந்திரனை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. சரி அப்படின்னு மகேந்திரனும் கல்யாணத்தை சம்மதிக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு மே மாசம் 2024 திருமணம் நிச்சயிக்கப்படுது. பல கனவுகளோட தனது வாழ்க்கையை தொடங்குறாங்க. முக்கியம் மகேந்திரன் பல இடங்களுக்கு வந்து அழைச்சிட்டு போறாரு. காஷ்மீர்ல அவங்க போய் போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. பல இடங்களுக்கு போயிட்டு இயற்கையை ரசிக்கிறாங்க, போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அதே போலதான் கேரளாவுக்கும் போறாங்க. இப்படி கேரளா, கோவா அப்படின்னு பல ஊர்களுக்கும் போயிட்டு போட்டோ ஷூட் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. இப்பதான் 2024 மே 24 அவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் ரொம்ப கோலாகலமா நடக்குது. பெங்களூரு வேந்து பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்குது. முக்கிய காரணம்னா கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு செலவு பண்ணி திருமணம் பண்றாங்க. அதே சமயம் அவருக்கு 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடும் 100 பவுனுக்கு மேல தங்கமும் போடுறாங்க. இப்ப இப்படி அவங்களுடைய திருமணம் சந்தோஷமா முடியுது. அதுக்கு பிறகு சில நாட்கள் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. கிருத்திகா மகேந்திராவின் பெற்றோரிடம் வச்சு வந்தாரு. சில வாரங்களுக்கு பிறகு புதுமண தம்பதியினர் தேனிலவுக்காக தென்னாப்பிரிக்கா போறாங்க. அங்கு அன்பை பகிர்ந்து கொள்றாங்க, நேரம் செலவிடுறாங்க. பிறகு இருவரும் திரும்பி வராங்க. வேலையில மும்மரமாகிட்டாங்க. 2 பேருமே மருத்துவரா இருந்ததால அவங்க நாள் முழுவதும் நோயாளியை பாக்குறாங்க. பிறகு இரவு வேலையில அனைத்தையும் முடித்த பிறகு அவங்க 2 பேத்துக்கு இடையில நேரத்தை செலவிடுறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா சில மாதங்களுக்கு பிறகுதான் கிருத்திகாவோட உடல்நிலை மீண்டும் மோசமாக தொடங்குது. திருமணத்துக்கு முன்பே கிருத்திகா இறப்பு நோயால அவதிப்பட்டு வந்தா. மேலும் வளர்ச்சிதை மாற்ற கோளாறுடன் பயணம் செஞ்சு வந்தா. சாப்பிட்ட பிறகு வாந்தி ஏற்படுது. இந்த பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்க தொடங்குது. இத்தனைக்கும் மத்தியில மகேந்திரா எப்போதும் கிருத்திகாவுக்கு உறுதுணையா இருந்தார். அவருக்கு ஒரு அழைப்பு வருது. அதுல கிருத்திகாவோட உடல்நிலை மோசமாகுது. கிருத்திகா சங்கடமா உணர்ந்த போது சோர்வா இருந்தா கூட அவன் நல்லா கவனிச்சுப்பான். மகேந்திரா தன் மகளை நல்லா கவனித்துக் கொள்வதை பாக்குறாரு. கிருத்திகாவோட அப்பா மிகவும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அவரு தனது மகளுக்கு ஒரு பொறுப்பான கணவர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு மகேந்திராவையும் தனது மகனை போலவே பாக்குறாரு. கிருத்திகாவோட உடல்நிலை மேம்படுது. அவன் மீண்டும் அவருடைய நோயாளிகளை பார்க்க போறாரு. மகேந்திரனும் அவருக்கு ஆதரவளிக்கிறார். 1 மாதத்துக்கு பிறகு அவங்க முதல் திருமண நாள் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்பு கிருத்திகாவும் அவருடைய கணவரும் ஒரு புதிய தொழிலுக்கு அடித்தளம் போட இருக்காங்க. அதுதான் புதிய கிளினிக். அவரு மே 4, 2025 அன்று தனது புதிய மருத்துவமனையை, அதாவது தோல் மருத்துவமனையை திறப்பு தேதியை அறிவிக்கிறாங்க. கிருத்திகாவுக்கும் மகேந்திரனுக்கும் முனிரெட்டி தனது மகள் மற்றும் மருமகனுக்காக ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனையை கட்டி முடிக்கிறார். ஆனா இந்த புதிய கதவு திறப்பதற்கு முன்பே அவருடைய வாழ்க்கை புத்தகத்துல அந்த பக்கத்தை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய மகிழ்ச்சி சாம்பலாகி போகுது. 21 ஏப்ரல் 2025 மகேந்திரோட குடியிருப்புல குஞ்சூர் கிராம மருத்துவமனை திறந்து சுமார் 2 வாரங்கள் ஆகுது. முதல்ல கிருத்திகாவுக்கு வயிறு வலி வர ஆரம்பிக்குது. அவரது உடல்நிலை மோசமாவதை கண்ட மகேந்திரா அவரது நிலையை கவனிக்கிறார். என்ன நோயின் கண்டுபிடிக்கிறாரு, ஊசி போடுறாரு. அடுத்த நாள் ஏப்ரல் 21 மருத்துவமனை பணிக்கு போக வேண்டியிருந்தது. கிருத்திகாவை அவருடைய பெற்றோர் வீட்டுக்கு அனுப்புறான். சரியா பராமரிக்கணும், நல்லா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக அங்கேயே விட்டு வர்றான். மாலையில வேலையிலிருந்து திரும்பி மகேந்திரனும் அங்க வரான். இரவு உணவு சாப்பிடுறாங்க. கிருத்திகாவோட தந்தை மகேந்திராவிடம் இப்படி கேட்கிறாரு, கிருத்திகாவுக்கு என்னதான் ஆயிட்டு, என்ன ஊசி போடுறீங்க அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. மகேந்திரா சொல்றான், காஸ்டோசில் பென்டாபி அவர் கூறுறாரு. இது காய்ச்சலுக்கு பாராசிட்டாமல் கொடுப்பது. அது போலதான் இது. இதை கேட்டதும்
குடும்பத்தினரும் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. ஏன்னா மகேந்திரா நீண்ட காலமா கிருத்திகாவோட இருக்காரு, சிகிச்சையை கையாளுறாரு. 2 நாட்களுக்கு பிறகு 24 ஏப்ரல் 2025 காலை சுமார் 7:30 மகேந்திரன் கிருத்திகாவை அழைச்சி வர சொல்றாரு. அவர் கதவை திறந்து கிருத்திகா துறாரு. கிருத்திகா பதிலளிக்காம இருக்காரு. மகேந்திரன் பயந்து போறான். உடனே அனைவரையும் அழைக்கிறான். உடனடியா கிருத்திகாவை மருத்துவமனைக்கு அழைச்சு செல்றாங்க. ஆனா கிருத்திகா இறந்து விட்டதா மருத்துவர்கள் அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச ஒரு கணம் அவங்களாலே நம்ப முடியல. எல்லோரும் அதை கெட்ட கனவு போல பாக்குறாங்க. இது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய கனவு எல்லாமே சிதறி போகுது. எல்லோரும் அழுறாங்க. கிருத்திகாவை இருந்த மகேந்திராவுக்கு அவனால கண்ணீரை கூட நிறுத்த முடியல. தன்னைத்தானே குற்றம் சாட்டிக்கிறாரு. ஏன்னா அவனால அவளை காப்பாற்ற முடியல அப்படின்னு. இவ்வளவு இளம் வயதிலேயே தெளிவான காரணம் இல்லாம மரணம் ஏற்பட்டதால அவனும் கதறி அழுகுறான். இது நடக்கிறது ஏப்ரல் மாசம் 2025 நடக்குது. கல்யாணம் முடிஞ்சு சில மாதங்களே ஆன பிறகு கிருத்திகா இறந்தால யாராலும் தாங்கிக் கொள்ளவே முடியல. இப்ப கிருத்திகாவை பிரேய பரிசோதனை பண்ணணும்னு சொல்றாங்க அவளோட குடும்பத்தார். ஆனாலும் மகேந்திரன் வேண்டாம்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் இல்ல இது சட்ட ரீதியான ஒரு விஷயம். கிருத்திகாவோட அக்கா கிருத்திகாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் கிருத்திகாவுக்கு பிரேய பரிசோதனை பண்றாங்க. ஆனாலும் அவங்களுடைய சோகம் அவங்க நீங்கவே இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டு போய் எல்லாருமே இருக்கிறாங்க. எப்பொழுதும் போலயே மகேந்திரனும் அவங்களுடைய வீட்டுக்கு போறது, அவங்களுடைய துக்கங்களை பகிர்ந்துக்கிறது, அவர் திரும்ப வர்றது அப்படின்னு அவர் மாறுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கிருத்திகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளில வருது. கிருத்திகா இயற்கையான முறையில் தான் மரணம் அடைஞ்சாரு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்ப எல்லோருமே இயற்கையா தான் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு அமைதியா வராங்க. இப்பதான் கிருத்திகா அப்பா வாங்கி கொடுத்த அந்த 3 கோடி ரூபாய் வீட கிருத்திகா கிளினிக் அப்படின்னு பேரு மாத்துறாரு. இப்ப காலங்கள் ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு மகேந்திரன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் பேஸ்புக்லயும் ரொம்ப மகிழ்ச்சியா அவருடைய போட்டோ எல்லாம் பதிவிடுறாரு. ஆனாலும் இது கிருத்திகா குடும்பத்துக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய அக்கௌண்ட் பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் முதற்கொண்டு எல்லா அக்கௌண்டையும் புது கணக்கு ஆரம்பிச்சு பதிவிடுறாரு. கிருத்திகா இறந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம அவரோட முகத்துல ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. இப்ப இதை ஏதாச்சியா கிருத்திகாவோட அக்கா கவனிக்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை எழுதுறாரு. இது அனைவரையுமே அதிர்ச்சியாக்குது. உண்மையிலே மகேந்திரன் நடிச்சிட்டு இருக்காரு. யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. மகேந்திரனும் கிருத்திகாவும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்க 2 பேருக்கும் நட்பு அதிகமாவது. கிருத்திகா கூட அதிகமா பழகிட்டு இருக்காரு. திருமணமும் நடக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஏன்னா தங்கம் பவுனு இப்படி அதிகமா போட்டதால அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. மகேந்திரன் அவருடைய மனைவி கிருத்திகாவை ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்றாரு. இப்பதான் கிருத்திகாவை அவருடைய அப்பா முனிரெட்டி பாக்குற அளவுக்கு அவர் ரொம்ப கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிறதால கிருத்திகாவோட அப்பா நினைக்கிறாரு, நம்ம மகளை பாக்கிறதுக்கு ஒரு அக்கறையான ஒரு மருமக கிடைச்சிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போதுதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா மகேந்திரனும் அவனும் நல்லா பழகிட்டு இருந்தாலும் மகேந்திரனுக்குள்ள ஒரு விஷயம் கலந்தது. அவர் வாழ்ந்து இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியாவது. ஏன்னா அவரோட இறப்பையில பெரிய பிரச்சனை இருக்கிறதுன்றது அவருக்கு புரியுது. மகேந்திரன் ரொம்ப கோவப்படுறாரு. தனது மனைவிக்கு இறப்பை பிரச்சனை இருக்கிறத மறைச்சிட்டு நம்மள்ட்ட கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் கோவப்படுறாரு. ஆனாலும் அவருடைய வெறுப்பை வெளிப்படுத்தாமே வந்துருக்காரு. நாட்கள் ஆவாவ கிருத்திகா பார்த்து கோவப்படுறாரு, எரிச்சப்படுறாரு. ஆனா அவருடைய மனதில் உள்ள வெளியில சொல்ல முடியல. இப்பதான் நண்பர்களோட திருமணத்துக்கு போறாரு. இந்த இடத்துல தான் கிருத்திகா திரும்பவும் வாந்தி எடுக்கிறாங்க. ஆனா வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாம் கேலி கிண்டலுமா இப்படி பேசுறாங்க. அதாவது நோயுள்ள ஒரு பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இப்ப மகேந்திரன் வெறுப்பின் உச்சத்துக்கே போறான். அவருடைய மனதுல அப்பதான் ஒரு மோசமான விஷயம் தோணுது. அவரோட நண்பர்கள் இப்படி சொன்னதால பயங்கரமா கோபம் வருது. ஆனா தனது மனைவிய அப்ப விவகாரத்து பண்ண நினைக்கிறான். ஆனா விவகாரத்து பண்ணா கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்தும் பவுனும் அவனை கைவிட்டு போயிடும். அது அவன் விரும்பல. இந்த இடத்துல தான் வேறொரு திட்டம் போடுறான். அதுதான் கிருத்திகாவை கொலை செய்யணும்னு திட்டம் போடுறான். சில திட்டங்கள் திட்டுறான். திரும்ப வீட்டுக்கு வரான். ஆனா அவன் வீட்டுக்கு வந்தாலும் இந்த இடத்துல மருத்துவமனை கட்டணும் அப்படின்னு கிருத்திகாவோட அப்பாவிட்ட மகேந்திரன் சொல்றான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன கிளினிக்கா ஓபன் பண்ணி முதல்ல நீங்க 2 பேரும் மருத்துவரா பணியாற்றுங்க, நல்லா போன பிறகு பெரிய ஹாஸ்பிட்டலா கட்டலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவனுடைய நண்பர்கள் எல்லாமே மகேந்திரனுக்கு இந்த குடும்பத்துல எந்த மரியாதையும் இல்லை அப்படின்னும், எல்லாமே கிருத்திகா கையில தான் இருக்கு அப்படின்னும் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதுவும் மகேந்திரனுக்கு வெறுப்பு ஏற்படுத்துது. வெறுப்பாவது. இந்த இடத்துல தான் கிருத்திகா தன்னை விட்டு போனாலும் வேறொரு பெண்ணோடு நான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு அவனோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறான். அந்த இடத்துல தான் அவன் ஒரு முடிவெடுக்கிறான், திட்டம் போடுறான். எப்படிலாம் மனைவி கிருத்திகாவை கொல்லான்னு திட்டம் போடுறான். இப்ப கிருத்திகாவுக்கு உடல்நல மோசமாவது, ஜுரம் அதிகமாகுது. இந்த இடத்துல தான் வாந்தி எடுக்கிறா, உடல்நல சரியில்லாம ஆகுது. மகேந்திரனே கிருத்திகாவுக்கு இன்ஜெக்ஷன் போறாரு. 2 நாள்ல சரியாயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் கிருத்திகாவோட அப்பா முனிரெட்டி என்ன மருந்து செலுத்துறீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அவர் பேராசிட்டாமல் சில மருந்துலாம் சொல்றாரு. சரி அது காய்ச்சலுக்கு உள்ளதா அப்படின்னு அவங்களும் அமைதியா வராங்க. இப்ப 2 நாள் ஆகுது. இப்ப திரும்பவும் கிருத்திகாவுக்கு உடல்நல சரியில்லாம போகுது. சரி நான் மருத்துவமனைக்கு போனோம், நீ உன்னோட அம்மா வீட்டுல உன்னை கொண்டு விட்டு நான் மருத்துவமனைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பண்றாரு. அதுதான் மருந்துகளை மாற்ற முயற்சிப்பது. மகேந்திரன் மருந்துகள்ல நிபுணத்துவம் வாய்ந்தவர். அதனால கிருத்திகாவுக்கு
சில மருந்தை மாத்தி கொடுக்குறாரு. அவர் மருத்துவமனையில் இருக்கும் போதே கிருத்திகாவுக்கு வயிற்று வலி அதிகமாகுது. இப்பதான் போன் பண்ணி சொல்றாங்க. இப்ப அவரு நேரா வீட்டுக்கு போறாரு. இப்ப கிருத்திகாவுக்கு அவர் இன்ஜெக்ஷன் செலுத்துறாரு. உடனே வலி குறையணும் சொல்றாரு. ஆனா அவர் மருத்துவத்துறையில நிபுணத்துவம் பெற்றவரு, அதனால மருந்துகளை தவறா கையாளுறாரு. இப்பதான் கிருத்திகா நிக்க கூட முடியாம வயிற்று வலியால் துடிக்கிறாரு. மகேந்திரனிடம் உதவி கேட்கிறாரு. அதுதான் தருணம் அப்படின்னு மகேந்திரன் அதுக்காக காத்திருந்தது போல மகேந்திரன் உடனடியா என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறது போல அவர் நடிக்கிறாரு. நடிச்சு வலி குறைன்னு சொல்லி அவளுக்கு சில ஊசிகள் எடுக்கிறாரு. கிருத்திகாவும் மிகவும் வருத்தப்படுறான். அவரும் யோசிக்காம மகேந்திராவோட ஆலோசனையை ஏற்றுக்கொள்றாரு. மகேந்திரா தொழில தவறா பயன்படுத்த போறாரு. பாண்டோபிரசோல் ஊசிகளை கொண்டு வராரு. அதனால ப்ரோபோல இந்த ஊசியோட பேர் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு விஷயம் இல்ல, மருத்துவர் யாருக்குனாலும் அதை கொடுக்கலாம். அது முக்கியமா இந்த ப்ரோபோல் இது நரம்பு வழியா செலுத்தப்படும் மயக்க மருந்து. அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நோயாளிகளுக்கு பேஷண்ட் கொடுக்கப்படும் மயக்க மருந்து. அதன் அளவு எடை பொறுத்து. அதனால அதிகப்படியான அளவு இதய தடுப்புக்கு வழிவகுக்கும். சுவாச கோளாறு ஏற்பட்டு மரணத்துக்கு வழிவகுக்கும். இந்த ஊசி சாதாரண பொதுமக்களுக்கு கிடைக்காது. ஏன்னா மகேந்திரா ஒரு மருத்துவர், அவரது அப்பாவுக்கும் கிளினிக் இருக்கு. எனவேதான் அவருக்கு ப்ரோபோல் பெறுவது ரொம்ப எளிதாக கிடைக்குது. ஆனா மருத்துவத்துறையில தொழில் நெறிமுறையை மருத்துவர்கள் மீற மாட்டாங்க. அதை அவர் மீறாரு. முக்கியமா இன்ஜெக்ஷன் செலுத்தும் போது ஒரு விஷயம், அது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்பதான் அந்த இன்ஜெக்ஷன் வந்து செலுத்துறாரு. அவர் செலுத்துறது மயக்க மருந்து. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவ கேட்கிறா. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சீக்கிரமே குணமாகும் அப்படின்னு அவரும் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு அதே போல இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இப்ப இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு அன்னைக்கு அவனுடைய உடல்நிலை சரியில்லாம ஆகுது. இப்ப வயிற்று வலி அதிகரிக்குது, நிக்க கூட இல்ல. மறுநாள் விடியுது. இப்ப திரும்பவும் அவங்க வலி ஓவரா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த மயக்க மருந்துல பாய் தான் செலுத்திருக்காரு. இப்ப மறுநாளாவது காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அவருடைய அப்பா சொல்றாரு. இப்ப மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல போன் பண்ணி சொல்றாங்க, இப்ப இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டா போதும், சுத்தமா சரியாயிடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்கிருந்து வராரு. இப்ப அந்த இன்னொரு இன்ஜெக்ஷனும் அவருக்கு வந்து செலுத்துறாரு. திரும்பவும் அந்த மயக்க மருந்து செலுத்தினா அவங்க உயிர் பிழைக்கிறது 0.01% கூட உயிர் பிழைக்க முடியாது. அந்த நேரத்துல எதுப்புனாலும் உயிர் பிழைக்க முடியாது. இந்த இடத்துல கிருத்திகா இறந்துடுறாங்க. இப்ப இறந்த பிறகு உடனடியே எரிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவங்க குடும்பத்துல யாரும் சம்மதிக்கல. இல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் எரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. ஆனா மகேந்திரனுக்கு திக் திக்னு இருக்கு. எங்களை பிரே பரிசோதனையில ப்ரோபோல் இருப்பது கண்டறியப்படுமோ அப்படின்னு அவன் பயப்படுறான். இந்த பயத்தை மறிக்க பீதி ஏற்படுது. அந்த பிரே பரிசோதனை அறையை நோக்கி ஓடி போலீசாரிடம் அவரது மனைவியோட பிரே பரிசோதனையை பார்க்க அனுமதிக்கிறார். ஆனா போலீசார் அவரை மறுத்துறாங்க. பிரே பரிசோதனை முடிஞ்சது. இப்ப சில நாளாவது இப்ப அந்த ரிப்போர்ட்டும் வருது. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் அவர் ரொம்ப நிம்மதியாகி அவர் ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கோயில போட்டோ எடுக்கிறாரு. அதே போல கோவா போறாரு, போட்டோ எடுக்கிறாரு. பல சுற்றுலா இடங்களுக்கெல்லாம் அவர் போயிட்டு போட்டோ எடுக்கிறாரு. ஆனா அந்த போட்டோல எதுலயுமே அவருடைய முகத்துல வருத்தமோ மனைவி இழந்த துக்கமோ கிடையாது. சுற்றி திரிய ஆரம்பிக்கிறாரு. புதிய இன்ஸ்டா ஐடியில புகைப்படங்களை வெளியிட்டே இருக்காரு. ஆனா நாடகம் இதோட முடியல. மேலும் சில தகவலுக்காக விசாரணை குழு கிருத்திகாவோட குடும்பத்தை தொடர்பு கொள்றாங்க. இந்த இடத்துல தான் விசாரணை நடத்தும் போது மகேந்திரன் கிருத்திகாவோட குடும்பத்தோடு அமர்ந்து துக்கப்படுவாரு. அவர்களை ஆறுதல் படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம அனைவருக்கும் முன்னாடி உதவி இல்லாத கணவர் போல நடிப்பாரு. ஆனா உண்மை என்னன்னா அவர் ஒரு கொடூரமான கொலையாளி. அவன் நிறைய பேரை அவனுடைய வலையில சிக்க வச்சு கொண்டிருந்தான். மகேந்திரன் மிகவும் பேராசை கொண்டவனாகவும் கொடூரமானவனாகவும் கிருத்திகா கொலை செஞ்ச பிறகு அவருடைய நகை மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை அவருடைய பெற்றோர் வீட்டு கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த உணர்ச்சிகரமான நாடகத்தை அவன் செய்யறான். மேலும் அவன் இப்படி சொல்றான், அந்த நகைகள்லாம் நான் வச்சிருக்க விரும்புறான் அப்படின்னும் கிருத்திகாவோட நினைவா நான் வச்சிருக்க விரும்புறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். சில நாட்களுக்கு பிறகுதான் அவன் 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு இறப்ப அறுவை சிகிச்சை நிபுணரா பயிற்சி செய்ய தொடங்குறாரு. அதனால அவரு தனக்கு தெரிஞ்ச அனைவரிடம் இருந்தும் விலகி தனது புதிய வாழ்க்கைய வாழ்றாரு. அவரு இயற்கையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல 6 மாசம் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் வருது. FSL அறிக்கை வெளியிடுது. இந்த அறிக்கையில இதே உறுப்புல ப்ரோபோல் தடயங்கள் கிடைக்குது. இந்த ப்ரோபோல் அதிகப்படியான அளவு காரணமா சுவாச கோளாறு ஏற்பட்டு இறந்தார் அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது. இந்த ரிப்போர்ட்ல ரொம்ப நுணுக்கமான விஷயம் எல்லாமே தெரிய வரும். ரிப்போர்ட் பாக்குறாங்க, இயற்கையா நேர்ந்த மரணம் இல்ல, சுவாசத்தை தடுத்து இவருடைய உயிர் போயிருக்குன்றத அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளில வருது. இப்ப இதை பார்த்து அவருடைய அப்பா அதிர்ச்சி ஆகுறாரு. உடனடியா காவல் நிலையத்துல புகார்ந்துறாங்க. இவரோட கேஸ் எடுத்து இப்ப மகேந்திரனை விசாரிக்கிறாங்க. மகேந்திரனை விசாரிக்கும் போது பல அதிர்ச்சியான விஷயங்கள் வெளில வருது. இப்ப அவருடைய போன்ல இருந்து பல பேருக்கும் மெசேஜ் வந்து அதுல பழைய பெண் மருத்துவர்களிடம் 2-3 பேர்தான் பேசுறாரு. அதுல ஒரு பெண்ணுக்கு போன் பே மூலமா மெசேஜ் அனுப்புறாரு. அதாவது உன்னாலதான் என் மனைவிய நான் கொன்னேன் அப்படின்னும் அவர் சொல்லிருக்காரு. அதனால நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் அதுல எழுதிருக்காரு. இவ்வளவு விஷயமும் மெசேஜ் மூலமா பண்ணிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னா, ஏற்கனவே அதாவது
கிருத்திகா பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை வந்து இவர் பாக்குறாரு. அந்த பெண்ணு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. கணவன் மனைவி போல ஒரே வீட்டுல வாழ்றாங்க. திருமணம் எல்லாம் நினைக்கும் போது இந்த இடத்துல தான் கிருத்திகா இடையில வராங்க. இப்ப மகேந்திரனோட ஜாதகத்துல இது போல உன்னுடைய முதல் மனைவி இறந்துருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதை மனசுல வச்சு எப்படி இருந்தாலும் முதல் மனைவி இறந்துருவாங்க. அதனால அவர் மனசுல கிருத்திகா தான் வந்து வராரு. கிருத்திகா எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி இறந்துருவாரு. அதுக்கு பிறகு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப மகேந்திரனும் ஒரு திட்டம் போறாரு. இப்பதான் மகேந்திரன் ஒரு கார் விபத்துல இறந்துட்டு தான் அந்த பெண்ணிடம் மற்றவர்கள்ட்ட சொல்றான். இப்ப அந்த பெண்ணிடம் இதுவரை மகேந்திரன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பெண்ணும் நம்பிடுறா. முக்கியமான விஷயம் என்னன்னா மகேந்திரனோட அப்பாவும் இதே பொய்ய சொல்றாரு. அதாவது மகேந்திரன் இறந்துட்டதா அப்பாவும் சொல்லிடுறாரு. இப்ப அந்த பெண்ணு ரொம்ப வருத்தமா மகேந்திரனை மறந்துடுறா. இந்த இடத்துல தான் கிருத்திகாவை கொஞ்சம் நல்லா பாக்குறாரு. இவ சீக்கிரமா வந்து இறக்க மாட்டா, நம்மளே தான் வந்து சாவடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து இந்த மாதிரி மருந்துகள் செலுத்தி கிருத்திகா கொள்றாரு. இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு உடனடியாக மகேந்திரன் கைது செய்யப்படுறாரு. இப்ப கைது செஞ்ச பிறகு பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளில வருது. ஏற்கனவே ஒரு பெண்ணை பார்த்ததும் அந்த பெண்ணுக்காக கிருத்திகா கொலை செஞ்சதும் உண்மை வெளிவருது. ஏன்னா ஜாதகக்காரங்க முதல் மனைவி இறந்துருவாங்க சொன்னதால இப்ப கிருத்திகா கொலை செஞ்சதும் இப்ப அந்த பெண்ணுக்காக காத்திருந்ததும் தெரிய வந்திருக்குது. அந்த பெண்ணு மட்டும் இல்லாம வேற 2-3 பெண் டாக்டர்களுக்கும் அவர் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறதும் தெரிய வந்தது. இதை பார்த்து போலீசாரே அதிர்ந்து போறாங்க. இன்னும் பல விஷயம் அதிர்ச்சியான விஷயமும் வெளில வந்திருக்கு. கிருத்திகா மட்டும் கிடையாது, 2000 இன்னொரு பெண்ணையும் இது போல திருமணம் செஞ்சிருக்காங்க. அதுவும் பதிவு திருமணம். அந்த திருமணம் பண்ணி மகேந்திரனோட சகோதரரும் இவரும் அந்த பெண்ணை நாய் போல நடத்திருக்காங்க. இப்ப அந்த பெண்ணையும் இதே மாதிரி ஊசி போட்டு கொண்டது தெரிய வந்திருக்கு. இப்ப நேரா மகேந்திரன் வீட்டுல ஆய்வு பண்றாங்க. அப்பதான் ஊசி மருந்துல இருந்து எல்லா விஷயமும் வெளில வருது. இப்ப மகேந்திரன் தனது உண்மையை வந்து ஒத்துட்டாரு. ஆனா அவர் கைது செஞ்சாலும் அவர் முகத்துல எந்தவித பதட்டமோ எந்த சோகமும் கிடையாது. அமைதியாவே அவர் போயிட்டு இருக்காரு. இப்ப அவர் கைது பண்ணி சிறையில இருந்து அடைக்கிறாங்க. திருமணம் என்பது ஒரு முழுமையான ஒப்பந்தம் அல்ல. இது உங்களுடைய பொறுப்பு. உங்களோட துணையோட பலவீனமான தருணங்கள்ல அவரோட நிக்கணும். இந்த வீடியோ பிரச்சனைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.